சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அணியிலேருந்து திடீர்னு இப்போ வெளியேறியிருக்காரு. என்ன காரணமாக வெளியேறியிருக்காரு, இப்போதைக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, நெக்ஸ்ட் நம்ம சென்னை டீமில் வந்து எப்போ லேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒருவேளை நம்ம டிசிக்கு எதிரான மேட்சை நம்ம சஞ்சு வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம பிரசாந்த் வீருக்கு தலத்தோனி கொடுத்த ஒரு அட்வைஸு, அதுக்கப்புறமா சிஎஸ்கே பவுலர்ஸை எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கியிருக்காரு. சிஎஸ்கே ப்ராக்டிஸில் என்னென்ன சம்பவத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம தலத்தோனி என்ன சொல்லியிருக்காரு, இப்போதைக்கு ஆர்சிபிக்கு எதிரான மேட்சுக்கு அப்புறமா நம்ம பிரசாந்த் வீரோட பேட்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலன்னா லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சஞ்சுவை பார்த்துருவோம். சிஎஸ்கே இவரை வந்து ட்ராட் பண்ணியிருந்தாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஓப்பனிங்கில் எடுத்துகிட்டு வந்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இப்போ 3 மேட்ச்லையுமே சொற்ப ரன்லாம் வந்து அவுட் ஆகிட்டு இருக்காரு நம்ம சஞ்சு. நம்ம சிஎஸ்கே வந்து தொடர் தோல்வியை வந்து அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸே வந்து சொல்லிட்டு இருக்காங்க சஞ்சு வந்து ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவரோட பேட்டிங் ஸ்டைல் வந்து இப்போ மாறி இருக்கு. ஸோ இப்போ நம்ம சஞ்சு திடீர்னு நம்ம சிஎஸ்கே அணியிலேருந்து வெளியேறி இருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இதுக்கான காரணம் கேரளாவில் நடக்கப்புற எலெக்ஷனுக்காக தான் நம்ம சஞ்சு இப்போ வந்து கேரளாவில் லேண்ட் ஆயிருக்காரு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸில் வந்து கேரளாவில் ஈடுபட்டு இருக்கதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சஞ்சுவோட பேட்டிங்கில் ஒரு மிகப்பெரிய இஷ்யூவை வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ டிசிக்கு எதிரான மேட்சை மிஸ் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து சொல்லுவேன். டிசிக்கு எதிரான மேட்ச்சில் வந்து கன்ஃபார்மாக இருக்க போகிறாரு. இந்த மாதம் 9ஆம் தேதி அல்லது 10ஆம் தேதி கன்ஃபார்மாக சென்னையில் போய் வந்து லேண்ட் ஆக போகிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா டிசிக்கு எதிரான மேட்ச் 11ஆம் தேதி தான் வந்து இருக்க போகுது. கன்ஃபார்மாக டிசிக்கு எதிரான மேட்ச்சில் நம்ம சஞ்சு வந்து இருக்க போகிறாரு. அடுத்து நம்ம பிரசாந்த் வீரை பார்த்துருவோம். எஸ்டர்டே நடந்த சிஎஸ்கே ப்ராக்டிஸில் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. 3 பாலுக்கு வெறும் பார்த்தீங்கன்னா 1 ரன் தான் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம தலத்தோனி கொடுத்த ஒரு அட்வைஸு கிட்டத்தட்ட 18 பாலுக்கு ஒரு அதிரடியான அரசதத்தை வந்து கடந்திருக்கிறதா ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு பிரசாந்த் வீரோட பேட்டிங்கில் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் வந்து ஏற்பட்டிருக்குதா வந்து சிஎஸ்கே நிர்வாகமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்சிபிக்கு எதிரான மேட்ச்லேயே வந்து பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதிரடியாக வந்து ஸ்கோரை வந்து கொடுத்துட்டு இருந்தார். ஸோ இப்போதைக்கு பிரசாந்த் வீர் ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டராக மாறியிருக்காரு. அதுக்கான ப்ராசஸை நம்ம சிஎஸ்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தலத்தோனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனையுமே இல்லை, உன்னோட பேட்டில் உன்னோட பவரை மட்டும் காட்டு பந்தை பார்த்து, ஸோ அதுக்கப்புறம் ஸ்கோர் தன்னால் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் நம்ம பிரசாந்த் வீர் சிஎஸ்கே பவுலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அடித்து பறக்க விட்டுருக்காரு. கிட்டத்தட்ட 8 6 வந்து அடிச்சிருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போதைக்கு பிரசாந்த் வீர் ஆர்சிபிக்கு எதிரான மேட்சுக்கு அப்புறமா ஒரு நல்ல கம்பக்கை வந்து கொடுத்துருக்காரு. ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டராக சிஎஸ்கே ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த அதிரடியான ஆட்டத்தை நம்ம தலத்தோனியும் பிரசாந்த் வீரும் இணைஞ்சு தான் வந்து செயல்படுத்தியிருக்காங்க. நம்ம தலத்தோனி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ் தான் வந்து எடுத்திருக்காரு. ஃபுல் ஸ்ட்ரைக்கையும் நம்ம பிரசாந்த் வீர்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. இதன் காரணமாக தான் நம்ம பிரசாந்த் வீர் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த மாதிரி இளம் வீரர்களாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம சிஎஸ்கேல ஒரு நல்ல பிளேயர்ஸ் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. தலத்தோனி உள்ளே வந்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு தலத்தோனி இருந்தால் இந்த மாதிரி இளம் வீரர்கள் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.